அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகுகிறோம். ஆமாண்டவரே, சிலுவையில் நீர் பட்ட தழும்புகள் அது எங்கள் சரீரம், ஆவி, ஆத்துமா எல்லாவற்றிற்கும் அது சுகத்தையும் ஆறுதலையும் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படிப்பட்டதான இந்த தபசு நாட்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களிலே ஏற்பட்டிருக்கிற காயங்கள், எங்கள் சரீரங்களிலே ஏற்பட்டிருக்கிற பலவீனங்கள், எங்கள் ஆத்துமாவிலே காணப்படுகிற தொய்வுகள், இவைகளின் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் சிலுவையை பார்க்கிற இந்த நாட்கள் உம்முடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்கிற வார்த்தையின்படி நாங்கள் குணமடைய நீர் கிருபை தருவீராக. இந்த தபசு நாளை ஆரம்பிக்கிற நாங்கள் தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற இலக்கை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்களை சரியாய் பயன்படுத்தி கொள்ள கிருபை தாரோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். வெறுமையாய் அல்ல ஆண்டவரே, மன நிறைவோடு நாங்கள் உடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்ல அருள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் ஒரு தபசு காலத்தை காண ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த தபசு காலத்தை நாம் ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ணும் விதமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபத்திலும் வேதம் வாசிப்பதிலும் நீங்கள் ஈடுபடும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாய் 40 நாட்கள் இருக்கிறது. நல்ல தீர்மானம் எடுங்கள். முழங்காலில் நின்று இந்த 40 நாட்களில் வேதத்தை ஒரு தடையாவது வாசிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் கட்டாயம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி நீங்கள் முழங்காலிலிருந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைப்படுவது அதிக நிச்சயம். குறிப்பாக இந்த தபசு காலத்திலே நீங்கள் வேத வினாவுக்காக வேதாகமத்தை புரட்டி நேரத்தை அதற்காக ஒதுக்கி செலவு பண்ணும்போது கர்த்தர் அதையெல்லாம் தன்னுடைய ஜீவ புஸ்தகத்திலும் நினைவு புஸ்தகத்திலும் எழுதி வைத்திருப்பார் என்பது நிச்சயம். அவருக்காக நீங்கள் செலவுப்படுகிற நேரம் மிகுந்த ஆசீர்வாதமாய் உங்களுக்கு இருக்கும். இந்த தபசு காலம் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் உங்களை வெறுத்து சுய விருப்பு உண்டியலிலே நீங்கள் போடுகிற காசு கிரமமாக நீங்கள் போடும்பொழுது அது கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றதாய் இருந்து அதை அங்கீகரித்து அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 40 நாட்கள் முடிந்து வரும் பொழுது நமக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் பார்க்க வேண்டும். அதுதான் 40 நாட்களை ஆரம்பிப்பது பெருசல்ல, நான் முடிக்கும் பொழுது எப்படியா இருக்கிறேன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு அவசியம். பொதுவாக இந்த தபசு காலத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் சிலுவையை நோக்கி பார்ப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக பரிசுத்த வாரம் முழுவதும் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் சிலுவைக்கு நேராய் எப்படி சென்றார் என்று சொல்லி சிலுவையை நோக்கியே நாம் பார்ப்பது வழக்கம், செய்திகளை கேட்பதும் வழக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். சிலுவையை நோக்கி பார்க்கிற நீங்கள் உங்களையும் திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். சிலுவையை நாம் பார்த்தால் மாத்திரம் போதாது, சிலுவையும் சிலுவையில் தொங்கின ஆண்டவரையும் அவர் நமக்கு ஈந்து கொடுத்த ரட்சிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ளும்போது அதை பார்க்கும்போது அதற்கு நான் தகுதியுடையவனாய் இருக்கிறேனா என்று சொல்லி உங்களை நீங்களே திரும்பி பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் இந்த 40 நாட்கள். சிலுவையை நோக்கி பார்ப்பது பாரம்பரியம். சிலுவையை நோக்கி பார்த்து உங்களுக்குள் உங்களை ஆராய்ந்து பார்ப்பது அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாரம்பரியம் நமக்கு தேவைதான். பாரம்பரியம் நமக்கு தேவ சித்தத்தை கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமாய் இருக்கும். இன்றைக்கு காலையில் நான் வந்தவுடனே சித்ராமா கேட்டாங்க,
ஐயா அந்த தபசு காலத்தில் என்ன கேப்ஷன், என்ன வசனத்தை போடுவது என்று சொன்னார்கள். நான் ஒரு 1/4 மணி நேரத்தில் நான் சொல்கிறேம்மான்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் நேரம் ஓடிவிட்டது. மத்தியானம் 2 மணி 2:30 மணி அது வரைக்கும் உட்காந்து நம்முடைய சர்ச்சுடைய வேலையெல்லாம் பார்த்து விட்டு மேலே போய் உட்கார்ந்த உடனே தான் ஞாபகம் வச்சு, ஆகா சித்ராமா கேட்டாங்களே ஒன்றும் அனுப்பவில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஆண்டவரை என்ன வார்த்தையை எடுத்து இந்த நாட்களிலே நாம் இந்த மக்களுக்கு கொடுப்பது என்று சொல்லும்போது, ஆண்டவர் பளிச்சுன்னு கொடுத்த வார்த்தை, அவருடைய தழும்புகளினால் கட்டாயம் நான் நினைக்கிறேன் உங்களில் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தான் ஆசீர்வாதமாக இருக்கும். நம் குணமடைய வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது. சரீரம், ஆவி, ஆத்மாவிலே அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். எனவே இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. 40 நாள் சொல்லுங்கள். கர்த்தர் கட்டாயம் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு இந்த தபசு காலத்திலே ஆஷ் வெட்னஸ்டே செய்தி தேவனுடைய கிருபையினாலே ஒரு லெஷர்லியாக இன்றைய செய்தியை நான் ஆயத்தப்படுத்தினேன். அப்படின்னா ஐயா வேலையே இல்லாமல் இருந்தாரா? இல்லை, வேலை பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தார். எல்லாருக்கும் தெரியும், போன வாரம் முழுசும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மெட்ராஸுக்கு 2 தடவை போயிட்டு ஓடி. அப்புறம் எப்படி லெஷர்லியாக உட்காந்து இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தியிருப்பார் ஐயா? காரணம், நேத்தோ முந்தானத்தோ போன வாரத்திலோ இந்த செய்தி ஆயத்தப்படவில்லை. அருமையான ஐயா ஆர்டினேஷன் வாங்குவதற்காக திண்டுக்கல் வந்திருந்தாங்க. ஆர்டினேஷன் சர்வீஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆர்டினேஷன் முடிஞ்சு எத்தனை மாதம் ஆகுதுயா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, கிட்டத்தட்ட 7 மாதம். 7 மாதமாக அசை போட்டு கொண்டிருந்ததுனால தான் நான் லெஷர்லியாக என்று சொன்னேன். என்னையா 7 மாதமாக அசை போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? காரணம், இந்த ஆண்டிலே நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் ஒரு புதிய காரியத்தை சொன்னார்கள். ஒவ்வொரு குருவானவருடைய பெயர் லிஸ்டெல்லாம் வாசித்து கொண்டே இருந்தார்கள். அது ஒரு லாங் ப்ராசஸ். அழகாக எல்லாரையும் பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் என் மனதில் ஏதோ ஒரு காரியம், வேதாகமத்தை எடுத்து சும்மா அப்படி திருப்பி இருக்கும்போது ஒரு பக்கம் என் முன்பதாக வந்து நின்றது. அந்த பக்கத்தை படித்த உடனே அப்படியே ஆவியான எனக்குள்ளே பேசின காரியம், இந்த வசனத்தை தான் நீ லென்ட்டில் நீ பேசணும். உடனே அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு மேலே எழுதிட்டேன். 2026 ஆஷ் வெட்னஸ்டே மெசேஜ்னு எழுதி வச்சிட்டேன். அப்புறம் அந்த பைபிளை மூடி வச்சுட்டேன். சர்வீஸ்லாம் முடிச்சு அப்புறம் அந்த பைபிள், அது ஜானுடைய பைபிளா மேத்யூடைய பைபிளான்னு தெரியல. அந்த பைபிள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நானும் தேடி தேடி பார்த்தேன். அந்த வசனம் எந்த இடத்துலேருந்து வந்துச்சுன்னு தேடி பார்த்தேன், முடியல. அப்புறம் ஒரு நாள் உட்காந்து எந்த புஸ்தகத்தில் அது வந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டேன். நான் அது மனசில் இருந்துச்சு, ஏசாயா புஸ்தகம். ஸோ ஏசாயா புஸ்தகம் முழுசும் எடுத்து தேடி பார்க்கும்போது அன்னைக்கு கண்ணில் பட்ட வசனம் அடுத்த சில நாட்களிலே நான் புரிந்து கொண்டேன். அந்த வசனம் தான் இன்றைக்கி உங்களோடு நான் பேச போகிறேன். இன்றைக்கி ரொம்ப பெரிய ஹார்ட் சப்ஜெக்ட், ரொம்ப ஒரு கருகலான சப்ஜெக்ட் இல்லை, ரொம்ப சாதாரண ஒரு காரியம். பட் இட்ஸ் எ காட் கிவன் மெசேஜ் என்று சொல்லி நான் உறுதி கொள்கிறேன். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? மனம் திரும்பும்போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? சொல்லாமா? மனம் திரும்பும்போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? நிறைய சொல்லலாம். உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ ஆளுக்கு ஒன்று சொல்லுவீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு மனிதன் மனம் திரும்பும்போது அவனுக்கு ஆண்டவர் 5 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எத்தனை ஆசீர்வாதம்? 5 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கி அந்த 5 ஆசீர்வாதங்களை தான் உங்களோடு நான் கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக்கோங்க. இப்போ 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாருக்கு யார் அறியப்படுவாரா? எகிப்தியருக்கு கர்த்தர் அறியப்படுவார். இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 3 பெரிய ஜாதிகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யார் தெரியுமா? எகிப்தியர், அசீரியர், இஸ்ரவேலர். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் கொஞ்சம் கூட பொருந்தாது. ஏன்னா எகிப்தியர் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அசீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராது. ஏன்னா அசீரிய ராஜாக்கள் இஸ்ரவேல் மேல் பல முறை படையெடுத்து வந்திருக்கிறார்கள். இங்கே பாருங்க, எகிப்து,
அசிரியா, இஸ்ரவேலர். ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் மக்களை எகிப்தியரோடும் அசிரியரோடும் ஒப்பிட்டு தன்னுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் பார்க்கிறாரா. அப்படின்னா இந்த 19ஆம் அதிகாரம், ஏசாயா 19ஆம் அதிகாரம் எ கிரேட் ப்ராஃபஸி என்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்? எ கிரேட் ப்ராஃபஸி, எதிர்காலத்தை குறித்ததான தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? கர்த்தர் எகிப்தையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அசிரியாவையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் இஸ்ரவேலையும் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது ஆசீர்வதிப்பார்? எகிப்தியரை ஆண்டவர் எப்பொழுது ஆசீர்வதிப்பார்? அசீரியரை எப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? இஸ்ரவேலரை எப்பொழுது ஆசீர்வதிப்பார்? வேதம் சொல்கிறது, அவர்கள் மனம் திரும்பும் போது. அப்பனா நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்களும் நானும் மாத்திரம் மனம் திரும்பினால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று அல்ல. ஸோ மனம் திரும்புதல் இட்ஸ் அன் யூனிவர்சல் கால். உலகம் முழுவதற்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு. அது எகிப்தியராக இருக்கலாம், அசிரியராக இருக்கலாம், இஸ்ரவேலராக இருக்கலாம். மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இப்படி சொல்லலாம், ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புகிற சிஎஸ்ஐ சபையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கத்தோலிக்க சபையும் ஆசீர்வதிப்பார், சிபிஎம் சபையும் ஆசீர்வதிப்பார், டிபிஎம் சபையும் ஆசீர்வதிப்பார், அசம்பிளிஸ் ஆஃப் காடையும் ஆசீர்வதிப்பார். யார் யாரெல்லாம் மனம் திரும்புகிறாங்களோ. வருத்தப்படாதீங்க, நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் போலேன்னு வருத்தப்படாதீங்க, நான் டிபிஎம்க்கு போலேயே வருத்தப்படாதீங்க. இந்த சர்ச்சில் நீங்கள் முழுசாக மனம் திரும்பினீங்கன்னா முழுசாக ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எகிப்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அசீரியரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேலரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை எகிப்தியர் மனம் திரும்பி, அசீரியர் மனம் திரும்பி, இஸ்ரவேலர் மனம் திரும்பவில்லை என்றால் எகிப்தியருக்கு ஆசீர்வாதம், அசீரியருக்கு ஆசீர்வாதம், இஸ்ரவேலருக்கோ அது சாபம். அப்பனா மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் எ chosen community, இட் இஸ் அன் யூனிவர்சல் கால். உலகம் முழுவதற்குமான ஒரு பெரிய அழைப்பை தான் இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்குது. இது என்ன சொல்ல தெரியுமா? இட்ஸ் எ மேசியானிக் கால் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் இயேசு சாமி என்ன செஞ்சா தெரியுமா? எடுத்த முதல் பிரசங்கமே என்ன பிரசங்கம் தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. சர்வ சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள், யார் யாரெல்லாம் என் வசனத்தை ஏற்று மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அப்படின்றால் மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது ஒரு யூனிவர்சல் காலாக ஆண்டவர் இங்கே கொடுக்கிறார். அருமையானவர்களே, அப்படின்றால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற காரியம், ஆண்டவரே உண்மையிலே எனக்குள் ஒரு நல்ல மனம் மாற்றத்தை தாரும். மனம் மாற்றம் என்று சொன்ன உடனே நம்ம பெரிய பெரிய பாவங்களிலிருந்து தான் மனமாற்றம் என்று அல்ல, நம்மகிட்ட காணப்படுகிற சின்ன சின்ன காரியங்களில் கூட நாம் மனமாற்றம் நமக்கு தேவை. ஒருவேளை பெரிய பாவங்கள் நாம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கே தெரியும் இது எனக்கே பாரமான சுமை என்று தெரியும். கோபம் எப்படி இருக்குமா? கோபம் எப்படி இருக்குமா? பாரமாக இருக்கும் என்று சொல்லுகிறது. கோபப்பட்டீங்கன்னா அது பாரம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த பாரத்தை நான் சிலுவையில் இறக்கி வைப்பதற்கு நான் மனம் திரும்புகிறேன் சுவாமி. இப்படி எத்தனையோ காரியத்தை சொல்லலாம். அருமையானவர்களே, மனம் திரும்புதல். இப்படி நாம் மனம் திரும்பும்போது என்ன நடக்கிறது? பாவம் செய்யும்போது ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறோம். பாவம் செய்யும்போது தேவ பிரசன்னத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறோம். ஆனால் மனம் திரும்பும்போது தேவனுடைய வீட்டிற்கு வருகிறோம், தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறோம். நல்ல அருமையான வார்த்தை தான். பாவம் செய்யும்போது ஏதனை விட்டு நாம் வெளியே போகிறோம், கடவுளை விட்டு நாம் வெளியே போகிறோம். ஆனால் மனம் திரும்பும்போது நான் கடவுளிடத்திலே வருகிறேன், இழந்து போனவைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்படி என்றால் மனம் திரும்புதல் என்று சொல்வது
ஒரு பெரிய யுனிக்கான காரியம். மனம் திரும்புதல்லாம் என்ன? நான் ஆண்டவரிடத்தில் வாரேன், நான் ஆண்டவருடைய வீட்டுக்கு வரேன், நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்கிறேன், ஆண்டவரோட ஒப்புரவாகிறேன், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி நான் கேட்குறேன். அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் மனம் திரும்புதல். அருமையானவர்களே, இந்த தபசு நாட்கள் 40 நாட்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுவோம். ஆண்டவரே, நான் மனம் திரும்பணும்னு ஆசைப்பட்றேன், நான் உங்களுடைய வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். நல்லது, ஆசைப்பட்டால் மாத்திரம் போதாது, அதை செயல் வடிவமாக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சொன்னேன், மனம் திரும்புதல் ஆஸ் அன் யூனிவர்சல் கால், உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் தெரியுமா? அசிரியாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? எகிப்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? எஸ். அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் யார் தெரியுமா? நினிவே பட்டணம். நினிவே பட்டணம் என்னது? தேவனை அறிந்த பட்டணம் அல்ல, தேவனை அறியாத ஒரு பட்டணம். ஆண்டவர் சொல்றாரு, நினிவேட்டு போய் சொல்லுரு, நான் பட்டணத்தை கவிழ்த்து போட்டு அழிக்க போறேன்னு சொல்லு. யோனா ஓடுறாரு. ஆனால் யோனா போய் சொன்ன உடனே நினிவே பட்டணம் மனம் திரும்புகிறது. கர்த்தர் அதற்கு செய்ய வேண்டிய பொல்லாப்பில் இருந்து அவளை விலக்கி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் நினிவே பட்டணத்தை ஆசீர்வதித்த தேவனால் எகிப்தையும் ஆசீர்வதிக்க முடியும், அசிரியாவையும் ஆசீர்வதிக்க முடியும், இஸ்ரவேலரையும் ஆசீர்வதிக்க முடியும், மனம் திரும்புகிற என்னையும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த தபசு நாட்கள், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளினால் நான் குணமாக முழுமையான மனம் திரும்புதலை எனக்கு தாரும் சுவாமி என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். சரி, இப்போ மனம் திரும்பும்போது கிடைக்கிற 5 ஆசீர்வாதங்கள் என்ன? ரொம்ப சிம்பிளான காரியங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். முதல் ஆசீர்வாதம், நாம் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பும் போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வரும்போது உங்க விண்ணப்பத்தை ஆண்டவர் செவி கொடுத்து கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ரொம்ப சிம்பிளான காரியம். இன்னைக்கு நம்ம வீட்டில் பிள்ளை இருக்குது, ரொம்ப சேட்டை பண்ணுற பிள்ளை. அந்த பிள்ளையை நல்லா அடிச்சிட்டோம், நல்லா தண்டிச்சிட்டோம். அந்த பிள்ளை அப்பா அப்பா அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுது. எத்தனை நாள் காதை அடைச்சிட்டு உட்காந்துருக்கோமா? உட்காரலையா? பெத்த பிள்ளைகிட்டே அப்படி இருக்கிறோம் என்றால், ஆனால் அதே பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்து நல்ல மார்க் எடுத்து சொல்றதெல்லாம் கேட்ட உடனே அப்பா அப்படின்னு கூட என்னம்மா கேட்குறோம். ஏன் தெரியுமா? அது நல்ல பிள்ளை. மனம் திரும்பும்போது த ஃபஸ்ட் பிளெஸ்ஸிங் நமக்கு என்ன தெரியுமா? நீங்களும் நானும் எதை பேசுனாலும் ஆண்டவர் கேட்குறாராம். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. ஒரு அலையிலே சொல்லாமா? ரொம்ப சிம்பிள், பெரிய தியாலஜி இல்லை, ஆழமான கருகுன காரியம் இல்லை, வெரி சிம்பிள். நான் மனம் திரும்பும்போது என் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்பார். இந்த தபசு நாள் 40 நாள் எத்தனையோ விண்ணப்பத்தை நீங்கள் எழுதி வச்சிருக்கலாம். இதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கலாம். இதுக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருக்க போகிறேன் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒன்று மற்றும் நிச்சயம், ஆண்டவர் உறுதி கொடுக்கிறார், நீ மனம் திரும்பும்போது நான் உன் விண்ணப்பத்தை கேட்பேன். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். மனம் திரும்பும் முதல்ல என்ன நடக்கும்? விண்ணப்பத்தை கேட்பார். இரண்டாவதாக அவர் சொல்றாரு பாருங்க, கேட்டு அவர்களை குணமாக்குவார். நான் நினைச்சேன் இந்த வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்னைக்கு? 6 மாசத்துக்கு முன்னால. ஆனா அவருடைய தழும்புகளினால் குணமாக்குறோம் என்ற வசனத்தை கொடுத்தது என்னைக்கு? இன்னைக்கு. அப்பனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் என் பிள்ளை என்னிடத்தில் வரும்போது அந்த பிள்ளையுடைய விண்ணப்பத்தை கேட்டு நான் குணப்படுத்துவேன். இந்த குணமாக்குகிறார்ங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. நோயிலிருந்து மாத்திரமல்ல, உடல் அசதியிலிருந்து மாத்திரமல்ல,
உள்ளத்தின் சோர்விலிருந்து, ஏமாற்றத்திலிருந்து, தடுமாற்றத்திலிருந்து ஆண்டவர் எல்லா நன்மையும் செய்கிறவர் என்பதை கற்றுக் கொடுக்கிறதா குணமாக்குகிறவர் என்று அர்த்தம். ஏன்னா அவரே அடிப்பார், அவரே காயம் கட்டுவார், அவரே என்ன செய்வாரா? குணப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும்பொழுது, இந்த தபசு காலத்தில் நான் உண்மையாக ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புது, என் ஜெபத்தை கேட்டு அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாவோம். ஹல்லேலூயா. அப்படின்னா பாருங்க எவ்வளோ கோரிலேட்டடாக ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, தழும்புகளினால் குணமாவீர்கள். முதல் காரியம், நான் மனம் திரும்புவது என் ஜெபம் கேட்கப்படும். இரண்டாவதாக, நான் மனம் திரும்பும்போது என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் நன்மையானவைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக, நான் மனம் திரும்பும்போது என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசிரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசிரியர் எகிப்துக்கும், எகிப்தியர் அசிரியாவுக்கும் வந்து, எகிப்தியர் அசீரியரோடு கூட யாருக்கு ஆராதனை செய்வார்கள்? யாருக்கு ஆராதனை செய்வார்களா? இப்ப பாருங்க, ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டாரு. குணமாக்குனக்கு அப்புறமேல என்ன நடக்கு தெரியுமா? எ வொர்ஷிப். அப்படின்னா இந்த தபசு காலம் இதைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நான் குணமாகி நன்மை பெற்று விட்டு செல்வதற்காக அல்ல, ஆண்டவர் ஒரு பெரும் பாதை உண்டாக்கி கொடுப்பார். என்ன பாதை தெரியுமா? எனக்கும் அவருக்கும் நடுவாய் இருந்த அந்த தடைப்பை அகற்று போட்டு ஒரு பெரும் பாதையை உண்டாக்கி, நான் அவரிடத்தில் செல்லவும் அவர் இடத்திலே வரவும் நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார். அப்புறம் இந்த லென்டன் டேஸ் மனம் திரும்பும்போது ஒரு மன மகிழ்ச்சி நாள். ஆராதனை எப்போ வரும் தெரியுமா? மன மகிழ்ச்சி நாளில் தான் ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஒரு ஒர்ஷிப் டைம் இருந்துச்சு, இன்றைக்கே ஒரு ஒர்ஷிப் டைம் இல்லை. ஏன்னா இது ஆஷ் வெட்னஸ்டே, மனஸ்தாபப்படுகிற ஒரு நாள், மனஸ்தாபத்திற்கு அழைக்கப்படுகிற நாள். ஆனால் இந்த மனஸ்தாபத்திற்கு அழைக்கப்படுகிற நாளிலே நான் மனம் திரும்பும்போது இந்த நாள் ஆராதனை ஒரு அர்ப்பணிப்பின் ஆசீர்வாதத்தின் ஆராதனையாக ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவார். அப்படின்றால் மனம் திரும்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்வில் மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? அவனுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு. அந்த உறவு எப்படி தெரியுமா? ஒரு ஆராதனையின் உறவு, ஒரு மகிழ்ச்சியின் உறவு, ஒரு சந்தோஷத்தின் உறவு, மன நிம்மதியின் உறவு என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். மனம் திரும்பும் போது நடக்கிற முதல் 3 நன்மைகள்: 1, என் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். 2, ஆண்டவர் என்னை குணப்படுத்துகிறார். 3, என்ன செய்யறாமா? ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற அனுபவம். அப்படின்றால் ஆண்டவர் எந்த ஆராதனையை கேட்பாரா? மனம் திரும்புகிற பாவி செய்கிற ஆராதனை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அப்படினால் மூன்றாவது ஆசீர்வாதம், நான் மனம் திரும்பும்போது தேவனை ஆராதிக்கிற அனுபவத்தில், தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவிலே ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை உணரும் நாட்கள் தான் இந்த தபசு காலத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 3 காரியங்கள் பார்த்தோம், இன்னும் 2 காரியங்கள். அந்த 2 காரியங்களும் ஒரே வார்த்தை தான். அது என்ன வார்த்தை? 24ஆம் வசனத்தை வாசிக்க. அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசிரியாவோடும், மூன்றாவதாக பூமியின் நடுவில். இப்போ இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் வருதா? எத்தனாவது ஆசீர்வாதம்? 3வது. அப்புறம் முதல் ஆசீர்வாதம் யாருக்கு? எகிப்திற்கும் அசிரியருக்கும் இஸ்ரவேலுக்கு. அப்புறம் என்ன தெரியும்? யார் முதல்ல ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு இல்லை, இந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிச்சுட்டு அப்புறம் அந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கல, எந்த பிள்ளை என்கிட்ட வருதோ அந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பனா அது சொந்த பிள்ளையா இருந்தாலும் 3ஆவதா மனம் திரும்பினா ஆசீர்வாதம் எப்போ? எத்தனாவது? இப்போ நீங்க சொல்லுங்க, முதல் ஆசீர்வாதம் வேணுமா, 3ஆவது ஆசீர்வாதம் வேணுமா? நான் எகிப்தியனாய் கூட இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நான் அசீரியனாய் கூட இருக்கலாம். ஆனால் நான் முன்னதாக மனம் திரும்புது, முன்னதாக என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்க. ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தையை பாருங்களேன், அவர்கள் பூமி நடிலே ஆசீர்வாதமாயிருக்கும். அப்படின்னா
ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்புகிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் இந்த திருச்சபையிலும் நீங்கள் இருக்கிற இடத்திலும் ஆசீர்வாதத்தின் அடையாளங்களாக வைக்கிறதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய நன்மையான காரியம் பாருங்க. அப்படின்னா நம்முடைய ரிப்பன்டன்ஸ், மனமாற்றம் நமக்கு பெற்றுக் கொடுக்கிற காரியம் ஆசீர்வாதமாக மற்றவர்களால் அறியப்படுவோம். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். இது 4வது ஆசீர்வாதம். 5வது ஆசீர்வாதத்தை வாசிங்களேன், 25 வசனம். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும், எப்படியா எகிப்தியராகிய, முதல் எகிப்தியராகிய, எகிப்து இன்னைக்கு ஆண்டவருடைய ஜனம், எகிப்தியர் சங்காரம் பண்ணது ஆண்டவர். இப்ப மனம் திரும்பணும்னு ஆண்டவர் எப்படி உரிமை பாராட்டுறாரு? எகிப்தியராகிய. எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளோ அப்படி டேஸ்ட் பண்ணி பாருங்க. யாத்ராம் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அப்படி 10 வாதையை கொடுத்த ஊர். ஆனால் மனம் திரும்புது என்பது ஆண்டு சொல்ல, எகிப்தியர் என் ஜனம் அப்பா, என் பிள்ளை. அடுத்த சொல்ல பாருங்க, அசிரியராகிய. அப்படின்னா அசிரியரை யார் உண்டு பண்ணுனா? ஆண்டவர் தான் உண்டு பண்ணாரு. ஆதாமிலிருந்தும் ஏவாளிலிருந்து வந்த சந்ததி தான் எகிப்தும் ஆசிரியரும் பெலிஸ்தரும் இஸ்ரவேலரும். இப்ப சொல்றாரு, எகிப்து என் ஜனம், அசிரியா என் கரத்தின். இப்ப ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டா தெரியுமா? மனம் திரும்பணும்னு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. உன்னை தொடுகிறவன் எப்படி? என்ன அழகான ஒரு வார்த்தை, அழகா சொல்லப்பட்டு பாருங்க. அசிரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலருக்கு சுதந்திரம்னா என்னது? அவருடைய பிள்ளை, சேஷ்ட புத்திர பாகம் சொல்ற பார்த்தீங்க, சுதந்திர விகிதம் பாருங்க. எகிப்தியர் ஜனம்தான், அசிரியர் கிரியை தான், ஆனா இஸ்ரவேலரோ சுதந்திர வீதம். அப்பனா முதல்ல இஸ்ரவேலரை சொல்லல. ஏன் சொல்ல தெரியுமா? மனம் திரும்புதல்ல எகிப்து கூட மனம் திரும்பிடும், மனம் திரும்புதல்ல அசிரியா கூட மனம் திரும்பிடும், மனம் திரும்புதல்ல நினிவே கூட மனம் திரும்பும். ஆனா யோனா மனம் திரும்ப மாட்டார். புரிஞ்சிட்டீங்களா? எகிப்தியர், அசிரியர், சுதந்திர விதத்துக்கு எத்தனாவது இடம்? 3வது இடம். இப்ப சொல்றாரு பாருங்க, சொல்லிட்டு சொல்ல பாருங்க. சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பாராம். ஆசீர்வதிக்கப்பட்டதும் அவரால் தான் என்று சொல்லி அவர் கண்டினியூஸா பிளஸ் பண்ற தேவன். அப்படின்னா இது என்னத்தை காட்டுகிறதுனா, இந்த தபசு காலத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும் போது இந்த 40 நாளில் ஒரு ஆசீர்வாதமும் 40 நாளுக்கு பிறகும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரா? கட்டளை தேவனா இருக்க. ஹல்லேலூயா. அப்படி என்றால் 5 ஆசீர்வாதங்கள் மனம் திரும்பும் போது, 1, என் ஜெபத்தை கேட்பார், என்னை குணமாக்குவார், நான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வேன், ஆசீர்வாதமாய் மாறப்படுவேன், ஆசீர்வாதமாய் என்றைக்கும் இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த 5 ஆசீர்வாதம் தான் மனம் திரும்புகிற ஒரு பாவிக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம். ஐயா, இந்த 5 நடக்குமா? நடக்குமா? நடக்கும். இதை தான் வாசிக்கப்பட்ட சுவிசேஷ வேத படம். யாரு? கெட்டகுமாரன். இந்த கெட்டகுமாரனுடைய நிகழ்ச்சியை வீட்டில் போய் படிங்க. படிச்சுட்டு இந்த 5 ஆசீர்வாதமும் எப்படி அந்த கெட்டகுமாரனுடைய வாழ்வில் ஆசீர்வாதமாக விளங்கிச்சுன்னு நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். ஒரு முடிஞ்சு நான் இந்த தபசு காலத்தில் ஒரு சின்ன ஹின்ஸ் எடுத்து இந்த 5 ஆசீர்வாதமும் இளைய குமாரனுடைய வாழ்வில் எப்படி ஆசீர்வாதமாய் மாறப்பட்டது. ஒரே ஒரு காரியம், அவை இருக்கும் இடத்தை விட்டு எழும்பி தகப்பன் வீட்டிற்கு சென்றான். மனம் மாறுதல் அவனுக்குள் இந்த 5 ஆசீர்வாதங்களையும் தந்தது. ஒரு ஹோம்ஒர்க் செஞ்சிடலாமா? ஸோ கம்மிங் சண்டே எத்தனை பேர் உங்கள் பேப்பரை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். இந்த 5 ஆசீர்வாதங்கள் இளையகுமாரனுடைய வாழ்விலே எப்படி இந்த 5 ஆசீர்வாதங்கள் வந்தது என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இங்கே நம்ம பார்த்தோம், ஆசீர்வதிக்கப்பட்டது, ஆசீர்வதிப்பேன். 2 வார்த்தை. என்ன வார்த்தை? ஆசீர்வாதத்திலே 2 வார்த்தை. ஒரு குழு கொடுத்துறேன். நீங்கள் கெட்டகுமாரனுடைய நிகழ்ச்சியை, மனம் திரும்பிய மைந்தனுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த 2 வார்த்தை ஆசீர்வாதம்னு இருக்கிறது, வேறு ஒரு வார்த்தை அங்கே 2 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கும்.
இங்கே எப்படி அந்த 2 வார்த்தை ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டதோ அதே போல் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஹோம்ஒர்க் செய்ய, கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பாப்பு நியூகினியா தீவில் மிஷனரிகள் செல்வதற்கு முன்பதாக அந்த மக்கள் காட்டுவாசிகளாக இருந்தார்கள். அந்த காட்டுவாசிகளாக இருந்த மக்களுக்குள்ள ஒரு பழக்கம் உண்டாம். என்ன பழக்கமாம்? அந்த வருடம் முழுவதும் யார் யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக இருந்தார்களோ ஒரு திருவிழா நடக்குமாம். அந்த திருவிழாவில் இசை ஓசை அதிகமாக அடிப்பார்களாம். இசை ஓசை அடிக்கும்போது யார் யாரெல்லாம் கொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யார் யாரெல்லாம் அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அப்பொழுது என்ன செய்வாங்கன்னா, அந்த காட்டுவாசிகளுடைய ஆண்கள் தங்களுடைய அந்த கேடகம் போல் அந்த இது வச்சுருப்பாங்க, தோல் இதில் வச்சுருப்பாங்க, ஈட்டி வச்சுட்டு டங்கு 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 டங்குன்னு பூமியை குத்திட்டு சொல்லுவாங்களாம், இவனவனெல்லாம் நான் கொல்லணும், இவனவனெல்லாம் கொல்லணும், இவனவனெல்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு அது பெரிய திருவிழா நடக்குமா. யார் வர்றதுக்கு முன்னால்? இயேசுவானவர் வருவதற்கு முன்பதாக, மிஷனரிகள் வருவதற்கு முன்பதாக. அந்த தீவு மக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்யப்பட்டது. ஊழியத்தின் பலனாக ஆண்டவருடைய கிருபையினாலே அநேகர் மனம் மாறினார்கள். மனம் மாறின உடனே அந்த ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு 20-25 குடும்பங்கள் தங்களுக்கு வெளியில் இருக்கிற மக்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் அந்த நாள் வருஷம் வந்துச்சான். அப்போ வந்தோடனே அந்த மிஷனரிட்ட வந்து கேட்டாங்களாம், மிஷனரி ஒரு வழக்கம் எங்களுக்கு உண்டு, அது எங்களுக்கு குல வழக்கம். இந்த ஆண்டில் இந்த நாளில் இசை பறை ஒலிகள் அடிக்க நாங்கள் இப்படி ஒரு சபதத்தை ஏற்போம், யாரெல்லாம் அழிக்கணும், யாரெல்லாம் கொல்லணும், அவன் பேரை சொல்லி 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 எடுத்து அந்த வருஷத்துக்குள்ளே அவனை கொண்டு தீர்த்துருவோம். இது எங்களுடைய வழக்கம். நாங்கள் இப்போ என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ மிஷனரி ரொம்ப சிரிச்சுட்டே சொன்னாராம், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் முன்னே ஆண்டவரை அறியாமல் செய்த காரியத்தை ஆண்டவர் அறிஞ்சதுக்கப்புறம் வேறு விதமாக செய்யுங்கன்னு சொன்னார். உடனே அந்த மிஷனரிகளுக்கு சொன்ன உடனே அந்த மக்களுக்கு ஆச்சரியம், என்னையா நீங்கள் சொல்கிறீங்க, இந்த தடவையும் பறை அடிங்க, அந்த கொட்டுகள்லாம் கொட்டுங்க, நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய கேடகத்தை எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எப்பவும் போல் யாரெல்லாம் கொல்லணும்னு சொல்லி வாய் நிறைய சொல்லுவீங்களோ அதே போல் சொல்லுங்கள். ஆனால் சொன்னாராம், இந்த தடவை சொன்னாராம், நீ வாய் நிறைய மனுஷன் பேரை சொல்லாத, அல்லது இனத்தின் பேரை சொல்லாத, அடுத்தவன் பேரை சொல்லாத, நீ சொல்லு, என் கோபத்தை அழிக்கணும், என் உள்ளத்தில் இருக்கிற அறியாமையை நான் அழிக்கணும், என்கிட்ட இருக்கிற மூட வழக்கத்தை நான் அழிக்கணும், சத்தம் போட்டு சொல்லு. நீ தான் சொல்லியிருக்க பார்த்தியா, அடுத்த வருஷத்தில் நீ எல்லாத்தையும் அழிச்சிருவேன்னு சொல்லியிருக்க பார்த்தியா, அதே போல் அடுத்த வருஷம் அழிச்சிருன்னு சொன்னாராம். த வெரி ஃபஸ்ட் டே அதே போல் நடந்தது. எல்லாரும் சொன்னாங்களா, அடுத்த வருஷத்தில் பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன். அந்த மிஷனரி எழுதுகிறார், இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அருமையானவர்களே, அந்த காட்டுவாசிகளைப் போல இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், இதை விட்டு ஒழிக்க கிருபை தாரும். நான் மனம் திரும்புகிறேன், இதை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாரும். நான் மனம் திரும்புகிறேன், இதிலிருந்து வெற்றியை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அந்த காட்டுவாசிகள் அடுத்த வருஷம் அதை ஜெயித்திருப்பாங்களாம். காட்டுவாசியை ஜெயித்தார்கள் என்றால் நம்ம ஜெயிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமா சிலுவை நோக்கி பார்ப்போம், அவருடைய தழும்புகளினால் குணமாவோம், மனம் திரும்புவோம், 5 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த தபசு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, இந்த தபசு கால சிந்தனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் துவக்கி கொடுத்திருக்கிறீர். இந்த 5 ஆவிக்குரிய அனுபவங்களையும் நாங்கள் பெற்றவர்களாய் கடந்து செல்ல நீர் கிருபை தாரும். உம்முடைய தழும்புகளினால் குணமாகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டத்தில் வந்து உட்காந்துருப்பாங்கன்னு உமக்கு தெரியும் சுவாமி. உம்முடைய தழும்புகள் அவர்களை குணமாக்குவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறதப்பா. நாங்கள் முழு மனதோடு மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அருள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம், ஜீவனுள்ள பரம பிதாவே. ஆமேன். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் என்கிற பாடலை ஜெப பாடலாக, அர்ப்பணிப்பின் பாடலாக ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராய் நம்மை அர்ப்பணித்து பாடுவோம். 88ஆம் பாமாலை கீதம்.
பணிவோம் முழந்தாளில். தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்து கண்ணீர் சிந்த ஏவுமே. மோட்சவாசல் இயேசுவே, பூட்டுமோ எம் பேரிலே, தூய ஆவி ஊற்றுமே. உந்தன் இரத்த வேர்வையால் செய்த மன்றாட்டினால் சாகசமதித்ததா. சீயோன் நகர் காய்கனி விட்டதாலோ தேவரே, எங்கள் மேல் இரங்குவே. நாங்கள் உம்மை காணவே அருள் கால போமுன்னே தஞ்சமியும் இயேசுவே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நம் நாதரை இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோடே கூட நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே நாம் போய் வர கடவோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமையோட பசுநாமத்தை சுத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சுத்திரி. அவர் செய்ய சகல மறவாதே. அவர் என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஆமேன். காட் bless you. அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் என்ற சிந்தனையோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாயிருப்பதாக. ஆமென்.